வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்தத்தை பாதுகாப்பது ஆட்சியாளர்களின் கடமை, இப்படி கூறுகின்றார் ரணில். மத்திய மலைநாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஒருங்கிணைந்த புதிய கட்டமைப்பு நிறுவப்படும், ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. சிங்கள பௌத்த வாக்குகளால் வென்ற அனுர காட்டிக் கொடுக்கும் அரசியல் செய்யக்கூடாது, இப்படி சொல்கின்றார் முன்னாள் அமைச்சர் வீரசேகர. மக்களின் ஆணையை கேலி கூத்தாக்க சதி, பிரஜாசக்தி திட்டம் தொடர்பில் சுரேஷ் காட்டம். பிரதமரை இலக்கு வைத்து நடத்தப்படுகின்ற தாக்குதல் அருவருப்பானது, அவதூறானது. தமிழ் புத்திஜீவிகள் 55 பேர் கூட்டாக அறிக்கை. இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட மேலும் 5 அரசியல் கட்சிகள். 2 வீதிகளைத் தவிர காணிகள் எவற்றையும் விடுவிக்கவில்லை. கல்வி மறுசீரமைப்பை அமலாக்க அரசாங்கம் புதிய பொறிமுறை, ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு. இலங்கை பொருளாதார மீட்சிக்கு தொடர்ந்து முழுமையான ஆதரவு, சர்வதேச நாணய நிதியம் உறுதி. வடக்குக்கு சென்று அனுர இனவாதம் பேசக்கூடாது, நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. பரந்த நிரசாயன தொழிற்சாலை மீள் நிர்மாணத்திற்கு நேற்று அடிக்கல். 2020 உலக கிண்ணத்தை காட்சிப்படுத்தும் நிகழ்வு ஆரம்பம், யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்படும். மீனவர்களுக்கு அதிக நன்மை தரும் புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். டித்வாவால் மின்சார சபைக்கு ஏற்பட்ட ரூபாய் 20 பில்லியன் நட்டத்தை மின் நுகர்வோரிடம் வசூலிக்க திட்டம். சிங்கப்பூர் ஜனாதிபதியை சந்தித்தார் பிரதமர் ஹரணி. பெற்றோரை இழந்த சிறுவருக்கு புதிய வாழ்வு வழங்க நடவடிக்கை, கைகோர்க்கும் புலம்பெயர் உறவுகள். அரசாங்க ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் மாற்றம். அரசால் வழங்கப்படும் நிவாரண உதவிகள் உரிய முறையில் பகிர்ந்தளிக்கப்படல் வேண்டும், கிழக்கிற்கு ஒரு சட்டம் தெற்குக்கு ஒரு சட்டமா, சூடாகிய கோடீஸ்வரன் எம்பி. மக்களின் வீண் அலைச்சலை குறைப்பதற்கு நல்லூர் பிரதேச சபை எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைத்த முறையான சட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறிமுறையை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அந்த தரப்பினரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தற்போதுள்ள சட்ட திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து இதன்போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் கல்வி மறுசீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எடுத்த முடிவை பாராட்டுவதாகவும் அதற்காக தமது ஆதரவுகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இதன்போது பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசாங்கம் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடந்த கால அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பின்னர் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கருத்தில் கொண்டு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது செயற்திறனாக நடைமுறைப்படுத்தி வருவதாக இங்கு தெரிவித்த ஜனாதிபதி இதற்காக ஆதரவு வழங்குமாறும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு சர்வதேச நாணய நிதியம் தனது முழுமையான ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா உறுதியளித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாட்டில் பிரதமர் கரணி அமரசூரிய சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டிலானோ ஜோர்ஜிவை சந்தித்துள்ளார். இதன்போதே அவர் மேற்கண்டவாறு உறுதியளித்துள்ளார். அண்மையில் டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு மத்தியில் இலங்கை மக்கள் வெளிப்படுத்திய மன உறுதியை பாராட்டிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியம் துணை நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். டித்வா சூறாவளியினால் இலங்கையின் உட்கட்டமைப்பு விவசாயத்துறைக்கு சுமார் 410 கோடி அமெரிக்க டாலர் நேரடி சேதம் ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே
206 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதியை வழங்க அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் சூறாவளியினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளை விரிவாக மதிப்பிடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட குழு ஒன்று நாளை வியாழக்கிழமை நாட்டுக்கு வரவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டாவோஸில் நடக்கும் மாநாட்டில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவரையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார். நாட்டின் தற்போதைய மறுசீரமைப்பு பணிகள், பொருளாதார நிலைமை தொடர்பில் இந்த சந்திப்பில் பேசப்பட்டன. அத்துடன் சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்தினம் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்புகளில் தொழிலமைச்சர், பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக நாங்கள் போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை. கதிர்காமத்துக்கு செல்வதற்கு தமிழர்களுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது. வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார இனவாதம் பேசக்கூடாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, போராட்டத்தில் ஈடுபடவில்லை. தவறுகளை திருத்திக் கொண்டு சிறந்த முறையில் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துமாறு குறிப்பிட்டோம். ஆளும் கட்சியில் படித்தவர்கள் இருக்கின்றனர் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே கல்விக் கொள்கையை சிறந்த முறையில் தயாரியுங்கள். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகிறது. புத்த சிலையை பாதுகாப்பதற்காக புத்த சிலை அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். ஆனால் 2ஆம் நாளன்று புத்தர் சிலையை போலீசார் மரியாதையுடன் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். புத்தர் சிலை விவகாரத்தில் தேரர்கள் இன்றும் சிறையில் உள்ளனர். ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர்கள் கைது செய்யப்படவில்லை. நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புகளுக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை. தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது. ஜனாதிபதி வடக்குக்கு சென்று இனவாதத்தை தூண்டிவிடக்கூடாது. அனுர அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை மீளவும் நிர்மாணிப்பதற்காக நேற்று புதன்கிழமை அடிக்கல் நாட்டப்பட்டது. சர்வமத தலைவர்களின் ஆசையுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் தொழிற்சாலைக்கான பெயர் பலகை திறப்பும் அடிக்கல் நாட்டலும் அந்த தொழிற்சாலையின் முன்னால் பணியாளர்களால் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டன. தொழிற்சாலையின் நிர்மாண பணிக்கு அரசாங்கம் முதற்கட்டமாக 50 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. தொழிற்சாலைகளின் கட்டுமான பணிகளை 30 மாதங்களில் நிறைவுறுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 630 கோடி ரூபாய் முதலீட்டில் அரசு தனியார் கூட்டு பங்காண்மை மூலம் இந்த தொழிற்சாலை இயக்கப்படும் என்று இங்கு உரையாற்றிய வடக்கு ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து இந்த ஆண்டு நடத்தவுள்ள 2020 கிரிக்கெட் உலகக்கிண்ணத்தை காட்சிப்படுத்தும் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. உலகக்கிண்ணம் எதிர்வரும் சனிக்கிழமை வரை யாழ்ப்பாணம், கண்டி, தம்புள்ளை உட்பட நாட்டின் பிரதான நகரங்களில் காட்சிப்படுத்தப்படவுள்ளது. இதன்போது ரசிகர்கள் உலகக்கிண்ணத்துடன் படங்கள் எடுக்கவும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் கொழும்பு ஆர் பிரேமதாசா சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இலங்கை இங்கிலாந்து ஒருநாள் போட்டியின் போது ரசிகர்கள் இந்த கிண்ணத்துக்கு அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. මේ සුවිශේෂ අවස්ථාවට සහභාගී වී සිටිනවා. ශ්‍රී ලංකාවේ ක්‍රිකට් අප දන්නවා හැම තැනකම කතා බහට ලක්වුණු ජන ජීවිතයත් එක්ක බැඳුණු තැනක්. ඒ නිසාම ශ්‍රී ලංකා ක්‍රිකට් පිළිබඳව අපේක්ෂාව තව තවත් වර්ණ ගන්වන සුබ உலக பொருளாதார மாநாடு நடைபெறும் டாவோஸ் நகரில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மாசோட கண்டாவை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு உலக பொருளாதார மாநாடு நடைபெறும் சுவிட்சர்லாந்தின் காங்கிரஸ் மையத்தில் இடம்பெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் குளோஸ்டர்ஸ் நகரில் நடைபெறும் 56வது உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்கின்றது. பிரதமரையும் அவரது குழுவினரையும் சூரிச் விமான நிலையத்தில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியும் தூதுவருமான கிமாலி அருணதிலக வரவேற்றார். உரையாடலின் உணர்வு என்ற துணைப்பொருளில் நடைபெறும் இந்த ஆண்டு உலக பொருளாதார மாநாட்டின் முக்கிய அமர்வுகள் கடந்த 19ஆம் திகதி ஆரம்பமாகி 23ஆம் திகதி வரை 5 நாட்கள் தொடர்கின்றன. இந்த மாநாட்டில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள்,
அரசாங்க பிரதிநிதிகள், சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 3000 உயர்மட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம், கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையுடன் இணைந்து கடற்தொழிலாளர்களுக்காக அதிக நன்மைகளை வழங்கக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடற்தொழிலாளர்களின் வருமான நிலை மற்றும் விருப்பத்துக்கேற்ப தமக்கான ஓய்வூதிய திட்டத்தை தெரிவு செய்யக்கூடிய வசதி வழங்கப்பட்டிருப்பது இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். இதன்படி கடற்தொழிலாளர்கள் 60 வயதை எட்டிய பின்னர் மாதாந்தம் ரூபாய் 5000, ரூபாய் 10,000, ரூபாய் 15,000, ரூபாய் 20,000, ரூபாய் 25,000 அல்லது அதற்கும் அதிகமான தொகையை ஓய்வூதியமாக பெறும் வகையில் இந்த திட்டத்தில் இணைந்து பங்களிக்க முடியும். இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் 60 வயதுக்கு பிறகு ஒருவரது வயது அதிகரிக்கும் போது அவர் பெறும் ஓய்வூதிய தொகையும் அதிகரிப்பதாகும். உதாரணமாக, ஒருவர் 1000 ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிப்பு செய்தால் அவருக்கு 64 முதல் 70 வயது வரை 1250, 71 முதல் 77 வயது வரை 2000, 78 வயதுக்கு பின்னர் ரூபாய் 5000 மாதாந்த ஓய்வூதியமாக கிடைக்கும். மேலதிக நன்மைகளாக இந்த திட்டத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு ஆயுள் காப்புறுதி நன்மைகள் கிடைப்பதுடன் ஓய்வூதியம் பெறுபவர் உயிரிழந்தால் அந்த ஓய்வூதிய தொகையை அவரது மனைவி அல்லது கணவர் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. டெத்வா சூறாவளியினால் இலங்கை மின்சார சபையின் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சுமார் 20 பில்லியன் ரூபாய் நட்டத்தை மின் நுகர்வோரிடமிருந்து வசூலிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சூறாவளியினால் மின்சார சபையின் மின்கடத்தல் மற்றும் விநியோக வலை அமைப்புகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மின்கடத்தல் கட்டமைப்புக்கு சுமார் 1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இவை 1,32,000 கிலோவாட் போன்ற மிக உயர் மின் அழுத்தத்தை பெரிய கோபுரங்கள் மூலம் நீண்ட தூரத்துக்கு கடத்தும் கட்டமைப்புகளாகும். மின் விநியோக கட்டமைப்புக்கு சுமார் 19 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நட்டம் ஏற்பட்டுள்ளது. இவை துணை மின் நிலையங்களிலிருந்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு சிறிய மின்கம்பங்கள் மூலம் மின்சாரத்தை விநியோகிக்கும் கட்டமைப்புகளாக சபை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் கட்டணங்கள் மாற்றப்படாவிட்டால் அடுத்த முறை சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைக்கமைய மிக அதிக விகிதத்தில் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னத்துடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பேச்சு நடத்தியுள்ளார். உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள பிரதமர் அங்கு முக்கியத்துவமிக்க சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் உலக பொருளாதார மன்ற மாநாட்டுக்கு சமாந்தரமாக மேற்படி சந்திப்பை அவர் நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது டெத்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு சிங்கப்பூர் வழங்கிய உதவிகளுக்காக நன்றியை தெரிவித்ததோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினேன் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெத்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பெற்றோரை இழந்த சிறுவர்களின் கல்வி மற்றும் நலன் மேம்பாட்டுக்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சுடன் இணைந்து வெளிநாடுகளில் வாழும் இலங்கைகளும் ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். இது தொடர்பான சந்திப்பு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தலைமையில் நடைபெற்றது. அதற்கமைய அமைச்சின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் உயர்கல்வியை நிறைவு செய்யும் வரை தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்க தயாராக இருப்பதாக அறக்கட்டளை ஒன்று தெரிவித்துள்ளது. இதனிடையே அனைத்து சூழ்நிலைகளால் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான நிரந்தர நிதி அமைப்பின் அவசியம் குறித்தும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை அரசின் முதன்மையான இலக்கு எனவும் பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு சேவையில் இணைந்து ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்புக்கு தீர்வாக புதிய ஓய்வூதிய திருத்தத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016 பாதீட்டு திட்ட முன்மொழிவின்படி 1/1/2016க்கு பின்னர் பணியில் இணைந்தவர்களின் நியமன கடிதங்களில் அரசின் கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு இணங்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் ஓய்வூதிய ஏற்பாடு சேர்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் புதிய ஓய்வூதிய முறை இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை. தற்போதுள்ள ஓய்வூதிய முறையின் கீழ் இவர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் 2026 பாதீட்டு திட்டத்தின் மூலம் நியமன கடிதங்களில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி 2016 1/1க்கு பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களின் நியமன கடிதங்கள் இனி இந்த நியமனம் ஓய்வூதியம் உள்ளதாகும்.
நீங்கள் விதவைகள் தபுதாரர் ஓய்வூதிய முறைக்கு பங்களிப்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் என மாற்றியமைக்கப்பட உள்ளது. இதற்கமைய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் ஆளணி மீளாய்வு தொடர்பாக திரைசேரியின் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு அமைவாக தேவையற்ற நிர்வாக செலவுகளை குறைத்து நல்லூர் பிரதேச சபையின் ஆளணிகளை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு வீண் அலைச்சலற்ற வினித்திறனான சேவையினை ஒரே கூரையின் கீழ் வழங்கும் பொருட்டும் நல்லூர் பிரதேச சபையின் நல்லூர் மற்றும் கொக்குவில் உப அலுவலகங்கள் நல்லூர் பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்பட உள்ளதாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பானா மஜூரன் தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கை மூலமாக இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இதன் பிரகாரம் எதிர்வரும் பிப்ரவரி 9 திங்கட்கிழமை நல்லூர் உப அலுவலகம் தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்படும். அதேபோல் இவ்வருட நடுப்பகுதியில் கொக்குவில் உப அலுவலகம் தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்படும். குறித்த உப அலுவலகங்கள் தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்பட்ட பிற்பாடு சோலைவரி மற்றும் வருமான பகுதி, கட்டுமானத்துக்கான அனுமதி வழங்கும் பகுதி, பொதுமக்கள் முறைப்பாட்டு பகுதி போன்ற புதிய கிளைகள் தலைமை அலுவலகத்தில் உருவாக்கப்படும். அத்துடன் உப அலுவலகங்கள் ஆயுர்வேத வைத்தியசாலைகளாகவும் மற்றும் சபையின் சுய வருமானத்தினை அதிகரிக்கும் வகையில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் வகையிலும் சுயதொழில் ஊக்குவிப்பு தொழில் மையங்களுக்காகவும் மாற்றப்படுவதோடு செயல் அமைவுகளுக்கு வாடகைக்கு கொடுப்பதற்கும் பயன்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 2025 ஆண்டுக்காக மேலும் 5 புதிய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. 1981 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் 7ஆம் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த புதிய கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் இதற்கான அறிவித்தல் வெளியாகியுள்ளது. புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் விவரம்: சோசலிச மக்கள் முன்னணி, மக்கள் பங்கேற்பு ஜனநாயக முன்னணி, மலையக அரசியல் அரங்கம், சமத்துவ கட்சி, புரட்சிகர மக்கள் சக்தி. இந்த புதிய சேர்க்கையுடன் இலங்கையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் இதுவரை அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொத்த அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 85 அதிகரித்துள்ளது. தெற்கில் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பாறை மட்டக்களப்பில் ஏன் வழங்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற டெத்வா அனர்த்தம் தொடர்பான விவாதத்தின் போது உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அனர்த்தத்தின் பாரிய பாதிப்பினால் நிவாரணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களில் பல பாதிப்பை அனர்த்தம் ஏற்படுத்தியிருந்தது. மக்கள் அனர்த்தத்தினை உரிய நேரத்தில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் நிவாரணம் வழங்கப்படாமல் அனர்த்தம் பாதிப்பு ஏற்பட்ட குடும்பங்கள் பல பாதிக்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டமையினால் இன்று வரை அந்த இழப்பீடுகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தெற்கில் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த முடியாத பாதிக்கப்பட்ட மக்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட வேண்டும். கடல் அரிப்பினால் அள்ளுண்டு போகும் திருக்கோவில் மயானத்தை கூட பாதுகாக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளோம் என மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளனர். அந்நியர் ஆட்சியின் போது கூட பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எனவே தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த பொறுப்பிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளார்கள். 1931 ஆண்டின் பௌத்த விகாரைகள் மற்றும் ஆலயங்கள் கட்டளை சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அதன்படி விகாரைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் விகாரைகளுக்கே உரியவை. நாம் தானமாக வழங்கும் அனைத்து தங்க பொருட்களும் ஆலயங்களுக்கு அல்லது விகாரைகளுக்கே சொந்தமானவை. யாராவது இவற்றில் தலையிடமோ என்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. 1815 ஆண்டில் இங்கிலாந்தின் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் பௌத்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதனை முன்னோக்கி எடுத்து சென்று மகா சங்கத்தினருடன் இணைந்து அதை பாதுகாக்க வேண்டிய கடமையை கொண்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள பௌத்த வாக்குகளால் பதவிக்கு வந்துவிட்டு வடக்குக்கு சென்று அவர்களை காட்டுக் கொடுக்கும் விதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்படக்கூடாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் 5 மாவட்டங்களிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தோல்வியடைந்தார்.
நாடு முழுவதும் 42% வாக்குகளே அவருக்கு கிடைக்கப்பெற்றன. இதில் பெரும்பாலான விகிதம் சிங்கள பௌத்த வாக்குகளாகும். எனவே சிங்கள பௌத்த வாக்குகளில் பதவிக்கு வந்துவிட்டு வடக்குக்கு சென்று சிங்கள பௌத்த மக்களை காட்டுக் கொடுக்கும் செயலில் ஈடுபடுவது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல. திசை விகாரை என்பது புராதன விகாரை என்பது ஏற்கப்பட்டுள்ளது. இதற்குரிய காணி குறித்தும் உள்ளது. ஜனாதிபதியின் அறிவிப்பானது ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் போன்ற தரப்புக்கு மேலும் உந்து சக்தியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.